ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸுக்கும் தனியாக ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ஸுக்கும் தனியாக ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதோட அவுட்புட் என்ன வரும், ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணோம். ஸோ முன்னாடி நான் போட்ட லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் அதோட மெத்தட்ஸ் அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கையில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 15 ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது மட்டும்தானே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பேசிக்காக இது மட்டும்தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் இது மட்டும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் டெர்மினலில் தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ 50 என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் மோட் வந்து ஓப்பன் ஆகிடுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிளில் ஸோ கோட் ஹப் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஏல வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ கோட்ஸ்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது, ஸோ அதை நான் கண்டுபிடிக்கணுன்னா லென் ஆஃப் அந்த வேரியபிள் நேம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுன்னா லென் ஆஃப் ஏன்னு கொடுத்தா எனக்கு 8 வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் 8 கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுவே நான் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே லோவர் கேஸாக இருக்கணும், லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும்னா நான் ஏ டாட் லோவர்னு கொடுத்துனா நம்மளுக்கு எல்லாமே ஸ்மாலர் கேஸாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சியும் ஹெச்சும் கேபிட்டலில் இருந்தது வந்து நம்மளுக்கு ஸ்மால் ஆகிடுச்சு. இதுவே நான் வந்து அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டலாக மாற்றணுன்னா நான் அப்பர்னு கொடுத்தேன்னா எல்லாமே வந்து கேபிட்டலாக மாறிடும். ஸோ இப்போ நான் இங்கே நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. நான் ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஏ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா டப்புள் மாதிரியே ஸ்ட்ரிங்கும் வந்து இம்யூட்டபிள். ஸோ இம்யூட்டபிள்னால் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் இந்த ஏ டாட் லோவர் ஏ டாட் அப்பர்னு சொன்னேன்னா அது வந்து புதுசாக ஒரு வேரியபிளில் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாமே தவிர அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்க போகிற எல்லா மெத்தட்ஸுமே ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் 3 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ டாட் இஸ் ஆல் நம். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ ஆல்ஃபா நியூமரிக்னா ஆல்ஃபபெட்ஸ் அப்புறம் நம்பர்ஸ் இருக்கான்னு நம்ம ஸ்ட்ரிங்கில் ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்குறோம். ஸோ இது நம்ம போட்டோன்னா ஃபால்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸுங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ நான் புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஸோ ஸ்ரீராமன் போட்டு நான் என்ட்ரு பண்ணி ரன் பண்ணேன்னா இப்போ பியில் எனக்கு ஸ்ரீராமன் இருக்கா. இப்போ நான் பி டாட் இஸ் ஆல் நம் போட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்று கேரக்டர் இல்லைனா வந்து நம்பர் இருக்கணும். நம்மக்கிட்ட கேரக்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரூன்னு வருது. ஸோ இதுவே கேரக்டர் மட்டும் இருக்கணும்னா நான் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு நான் போட்டு ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். ஏதாச்சும் நம்பர் இருந்தால் நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ இப்போ புதுசாக ஒரு வேரியபிளில் S23 போட்டு நான் ரன் பண்ணிட்டு சி டாட் இஸ் ஆல்ஃபா நான் போடனா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம கேரக்டர் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபால்ஸ் வருது. இதுவே நான் இஸ் ஆல் நம்னு போட்டேன்னா சி டாட் ஆல் நம் போட்டு ரன் பண்ணனா நம்மளுக்கு ட்ரூன்னு வருது. ஏன்னா இஸ் ஆல் நம்னா இஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஸோ ஒன்று ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்கலாம், அது தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதான் அது ஒரு மீனிங். ஸோ இதே மாதிரி ஒன்று நம்பர் மட்டும் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணுன்னா டெசிமல்னு போட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா நம்மளுக்கு கேரக்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி வருது. ஸோ இதுவே நான் புது வேரியபிளில் 1 2 3 ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ இப்போ நான் சி டாட் இஸ் டெசிமல்னு செக் பண்ணான்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் மட்டும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோன்னா இஸ் டெசிமல் யூஸ் பண்ணணும். கேரக்டர் மட்டும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோன்னா இஸ் ஆல் ஃபான்றது யூஸ் பண்ணணும். ஸோ நம்பர் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டெசிமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே நம்பரும் கேரக்டரும் இருக்கணும்னா நம்ம வந்து இஸ் ஆல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு 3 இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபைண்ட். ஸோ இப்போ நான் ஏல வந்து கோட் அப்புன்னு இருக்கா. ஸோ அந்த கோட் அப்பில் எனக்கு யூவோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா ஏ டாட் ஃபைண்ட் அப்புறம் இதுக்குள்ளே வந்து நம்ம எந்த கேரக்டர் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா யூ கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணனா அந்த யூவோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணோன்னா சி வந்து 0 1 2 3 4 5 6. ஸோ 6ல் நம்மளுக்கு யூ இருக்குங்கிறது வருது. ஸோ இதே மாதிரி நான் ஏ டாட் கேபிட்டல் ஹெச் வந்து நான் ஃபைண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு ஃபைன் வரும் கரெக்டாக. ஸோ ஃபைண்டு கொடுக்கலையா, ஃபைண்ட் கேபிட்டல் ஹெச்.
ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு ஃபைண்ட் வருது. ஸோ இந்த ஒருவேளை நம்ம தேடுற கேரக்டர் அந்த இதில் ஸ்ட்ரிங்கில் இல்லைனா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னா -1ங்கிறது வரும். ஸோ ஃபைண்ட் டாட் இசட்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து இப்போ -1 வரும். -1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த கொடுத்த வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் இல்லை அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபைண்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து கவுண்ட் பார்க்க போகிறோம். ஸோ கவுண்ட்டு புதுசாக ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ டியில் வந்து நான் இப்போ வந்து SSSRRRII ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை வாட்டி எனக்கு வந்திருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணோன்னா ஸோ டி டாட் கவுண்ட். ஸோ கவுண்ட் நம்ம எந்த கேரக்டரை வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போட்டுட்டு நம்ம என்டர் பண்ணோன்னா எத்தனை வாட்டி அது வந்து அக்கர் ஆகிருக்குங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ 3 வாட்டி எஸ்ஸுங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு 3ன்னு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ்னால் என்னென்னா இப்போ வந்து ஏல நம்மளுக்கு கோடபன் இருக்கா. ஸோ அந்த ஓக்கு பதிலாக எனக்கு யூன்னு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா ஏ டாட் ரீப்ளேஸ். ஃபஸ்ட்டு நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓ கமா ஓவை என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் யூ. ஸோ இப்படி நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு ஓ வந்து யூவாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் ஓ இருந்ததோ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் ஏ வந்து ஒரிஜினலாக அப்படியே தான் இருக்கும். இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ரீப்ளேஸ் எப்படி யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரிங்கு ஸ்டோராக இருக்க வேரியபிள் டாட் ரீப்ளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து ஆர்குமெண்ட்னால் ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து என்னென்னா எதை சேஞ்ச் பண்ணணும் அதை எதவா சேஞ்ச் பண்ணணும் அதுதான் நம்மளோட செகண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இது நம்ம ரன் பண்ணோன்னா அந்த வேல்யூ வந்து அதுவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் ஒரு வேல்யூ தான் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் வந்து ரீப்ளேஸ் இப்போ வந்து நான் ஹப்பை வந்து கோடுன்னு மாற்றணுன்னா ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹப்புங்கிற 3 வேர்ட்ஸை வந்து நான் கோடுன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு கோடுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சீக்வன்ஸை வந்தாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ரீப்ளேஸ் வச்சு யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னா ஏ டாட் இஸ் அப்பர் நான் போடனா. ஸோ இஸ் அப்பர்னு போடனா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இஸ் ஸோ UPPER ஸோ அப்பர். ஸோ இஸ் அப்பர் அப்படின்னா என்னென்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே லோவர் கேஸாக அதாவது அப்பர் கேஸாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ எல்லாமே அப்பர் கேஸாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூ வரும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏ டாட் இஸ் லோவர் நான் வந்து செக் பண்ணேன்னா ஸோ எல்லாமே லோவர் கேஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ட்ரூ வரும். ஸோ ஏ நம்ம பார்த்தோன்னா நான் ஒரு அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ன்னு இருக்கிறதுனால நமக்கு ரெண்டுமே ஃபால்ஸ் வருது. இப்போ பி வந்து பார்த்தோன்னா எல்லாமே லோவர் கேஸாக இருக்கா. ஸோ இப்போ பி டாட் இஸ் லோவர் நான் செக் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வரணும். ஸோ ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் பி டாட் இஸ் அப்பர் நான் செக் பண்ணேன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா ஸோ இஸ் அப்பர் ஸோ ஃபால்ஸ் ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே அப்பர் கேஸில் இல்லை. ஸோ இப்போ நான் புதுசாக வந்து ஜிங்கிறதுல வந்து அப்பர் கேஸ் ஹெச் வந்து நான் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ ஜியில் வந்து ஜி டாட் இஸ் அப்பர் ஸோ அப்பர் நம்ம செக் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரூ வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து அப்பர் கேஸில் இருக்க லோயர் கேஸாக இருக்குன்றதுக்கு நம்ம வந்து இஸ் அப்பர் இஸ் லோயர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு நம்பரை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா இப்போ ஏல வந்து 45 ஸோ ஏல வந்து ஒரு நம்பர் இருக்குது கரெக்டாக. அந்த நம்பரை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோன்னா STR ஆஃப் ஏ நான் போட்டேன்னா எனக்கு வந்து அது ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கோட்ஸ்குள்ளே வந்துருக்கிறதுனால இது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்து STRக்குள்ளே போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்ப்ளிட், இன்னொன்று வந்து ஸ்லிப். ஸோ இதை நம்ம மோஸ்ட்டாக வந்து இன்புட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ இன்புட் ஸோ என்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ப்ளிட். ஸோ ஸ்ப்ளிட் என்ன பண்ணோன்னா இப்போ வந்து நான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுக்குறேன். சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூனா கோடு ஹப்பு SORIRAM. ஸோ இப்போ நான் வந்து 4 லெட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் வச்சு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஏல வந்து இந்த 4 வேல்யூஸுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டு ஸோ இந்த ஸ்ப்ளிட்டு என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு எலமெண்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து கோடுங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ ஸ்பேஸ் விட்டதுனால அது வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஹப்பு. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் சி, நெக்ஸ்ட் எலமெண்ட் ராம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறது எல்லாமே தனித்தனி எலமெண்ட்டாக வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். அதனால இது பேர் ஸ்ப்ளிட். ஸோ நம்ம ஸ்பேஸ் மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நம்ம எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது போகலாம். இப்போ நான் கமாண்ட் கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா நான் எங்கெல்லாம் வந்து கம்மா யூஸ் பண்ணுறனோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஸோ ஸ்ரீ ராம்
கோட் இப்படி நான் போட்டு இப்போ நான் ஏ பார்த்தேன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் கம்மா யூஸ் பண்ணோமோ ஸோ அங்கெல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்புட்டை வந்து நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுற வேல்யூ வச்சு ஸோ இந்த வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வச்சு தான் நம்ம டிஃபால்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு லிஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளோட ஸ்ப்ளிட்டட் வேல்யூ வந்து ஸ்டோராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரிப். ஸோ ஸ்ட்ரிப் என்ன பண்ணோன்னா ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட்டும் யூஸ் பண்ணலாம் மாதிரி தான் ஸ்ட்ரிப்பும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிப் என்ன பண்ணோன்னா இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் ஏ. ஸோ 4 ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் ஒரு ஏ கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஏயோட வேல்யூ பார்த்தோன்னா எனக்கு ஸ்பேஸ் இருக்காது, ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே நான் ஒரு நார்மல் இன்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 4 5 ஏ நான் போட்டு இப்போ நான் பியோட வேல்யூ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணணும், எனக்கு ஸ்பேஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்புன்னு போடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம பேசிக்காக வந்து 15 ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தலாம். ஸோ லென்த் யூஸ் பண்ணோன்னா அந்த வேரியபிளில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது ஸோ அதோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்பர் லோயர்னால் நம்ம வந்து அப்பர் கேஸாகவும் லோவர் கேஸாகவும் சேஞ்ச் பண்ணலாம். அப்பர் லோயர்னால் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிப்பும் வந்து நம்மளுக்கு வந்து லீடிங் ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ ஸ்ப்ளிட்டும் வந்து நம்மளுக்கு கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆல் நம்மனா ஆல்ஃபாபெட்ஸும் நம்பரும் மட்டும் இருக்கான்றது செக் பண்ணோம். ஸோ ஆல்ஃபானா ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணோம். டெசிமல்னால் நம்பர் மட்டும் இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங்கு கூட நம்ம எது கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபைண்டுனா அதோட அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் நம்ம எந்த எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணோம் ஸோ அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கவுண்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இந்த வேல்யூ எத்தனை வாட்டி நம்மளுக்கு அக்கர் ஆயிருக்கு ஸோ அதை வந்து கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரீப்ளேஸ். ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் இந்த கேரக்டராக மாற்றணுன்னா நான் வந்து ரீப்ளேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம பேசிக்காக வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from ஸ்ரீராம்.